நாளைக்கு சம்பந்தம் பேச தாம்பூலத்தட்டோட வரோம். நீங்க சம்மதிச்சீங்கன்னா கல்யாணம் நடக்கும். இல்லன்னா வெட்டுக்குத்துல இங்க ரத்த ஆறு ஓடும். வா மச்சான், போலாம். அக்கா, நாளைக்கு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குக்கா. ஆமாண்டா. என்ன சிவா, அவன் என்னென்னமோ பேசிட்டு போறான். பெரியமா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் எஸ்பி கிட்ட இது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்க பார்த்துக்குவாங்க. அது எப்படிப்பா? இது ஒரு நாள்ல தீர்ற பிரச்சனையா? அந்த சம்பத்து அடிப்பட்ட பாம்பு. மறுபடியும் அவன் சீறிக்கிட்டே தான் இருப்பான். அம்மா, இதுக்கெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தோன்னா அப்புறம் எதுவுமே நடக்காது. பெரியமா, நீங்க தைரியமா இருங்க. நாளைக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்கும். எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. நீ ஒன்றும் பயப்படாத காயத்ரி, நான் பார்த்துக்கிறேன். சிவா, நான் வேணா உன் கூட எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் வரட்டுமாப்பா? தேவையில்லப்பா, நானே போயிட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க பெரியமா. காயத்ரி, நீ அழாத காயத்ரி. அதே உங்க அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால, நீ அழாத. வா, உள்ள வா. தம்பி, எனக்கு ஆறுமுகத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. இவங்க இப்படி வந்து மிரட்டிட்டு போனது சொன்னாலே அவன் பயங்கரமா கோவப்படுவான் தம்பி. நாளைக்கு ஏதாவது வெட்டு குத்துன்னு ஆயிட போதுப்பா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காத நீ. அதான் சிவா இருக்கான்ல, அவ எல்லாம் பாத்துக்குவான். நீ ஆறுமுகத்தை இந்த பிரச்சனையில தலையிடாம நாம பாத்துக்கணும். சரி, வாங்க நீ. டேய், நாளைக்கு அந்த செழினியும் அவன் குடும்பத்தையும் மாறன் அடிச்சு ஓட விட்டுருவான். அந்த கோவத்துல ஆறுமுகம் மாறனையும் சம்பத்தையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நாம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுடா. ஆமாக்கா, ஆறுமுகம் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டானா காயத்ரிய ஒரு பைய பொண்ணு கிட்ட வரமாட்டான். அப்புறம் காயத்ரிய நானே கல்யாணம் பண்ணிப்பேன். போலாம். காயத்ரி, என்னடா, என்னாச்சு? ஏய் காயத்ரி, ஏன் அழற? என்னாச்சு? அந்த மாறனும் சம்பத்தும் வீட்டுக்கு வந்தானுங்க. ஒன்னு உன் தங்கச்சிய என் மச்சானுக்கு கட்டி வை. நீங்க சம்மதிச்சீங்கன்னா கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா வெட்டுக்குத்துல
இங்க ரத்த ஆறு ஓடும். வீடேறி வந்து பேசுற அளவுக்கு வந்துட்டாங்களா? இன்னையோட அவங்களுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். ஆறுமுகம் நில்லுடா. எங்கடா போற? மா, இதுக்கு மேல என் கையை கட்டி போடாதாமா. இன்னைக்கு அவனுங்களா நானான்னு பாத்துறேன். நீ அவனுங்கள எதுவும் செய்ய வேண்டாம். சிவா இந்த பிரச்சனைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நீ பேசாம உள்ள போ. மா, அவங்க வீடேறி வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. நாம பொறுமையா இருந்தா அவங்க நம்மள சொம்பைங்கன்னு நினைச்சிருவாங்கம்மா. உன்னோட வீரத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. எனக்கு காயத்ரியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீ அவனுங்களை வெட்டிட்டு ஒரேடியா ஜெயிலுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது யாரு? நீ அன்னைக்கு சம்பத்தோட கைய வெட்டாம இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமாடா? முன் கோபத்தாலதான் காயத்ரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. முதல்ல நீ உள்ள போ. சொல்றேன்லடா, முதல்ல உள்ள போ. போடா. அண்ணா வா, அண்ணா வா. பைரவி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் ஆறுமுகம் எந்த பிரச்சனையும் பண்ணாம நீதாமா பாத்துக்கணும். நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணுமா? நல்லபடியா நடக்கும் அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு டயக்னைஸ் பண்ண முடியும். சரியா? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. சிஸ்டர், அவரை கூட்டிட்டு போய் முதல்ல ஸ்கேன் எடுங்க. ரிப்போர்ட் வந்த உடனே என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். வா சிவா, நீ வருவேன்னு எதிர்பார்த்த. நான் சொன்னதெல்லாம் சிந்து உன்கிட்ட சொல்லிருப்பாளே. ரொம்ப பயந்துட்டியா? சிந்துவை பயமுறுத்ததான் நான் அப்படி சொன்னேன். என்ன காதலிச்சு ஏமாத்திட்டேன்னு உன் மேல கேஸ் எல்லாம் போட மாட்டேன். உன் மேல கேஸ் போடுறேன்னு சொன்னாலாவது சிந்து உன்னை விட்டு போவான் தான் நான் அப்படி சொன்னேன். சரி, சிந்துவை எப்போ நீ டிவோர்ஸ் பண்ண போற? உனக்காக நான் இப்படியே காத்துட்டு இருக்க முடியாது. ஸ்னேகா, நீ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். உன் வாழ்க்கைய நீ எப்படி விரும்புறியோ அப்படி அமைச்சுக்கலாம். நான் எந்த விதத்திலையும் உனக்கு தடங்களா இருக்க மாட்டேன். என்ன சிவா, இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்ட? இவ்ளோ கனவுகளோட கற்பனையோட நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா சாதாரணமா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்ன வேற ஒரு வாழ்க்கை தேடிக்க சொல்ற?